ஒருமுறை தமிழ்நாட்டில் உள்ள அடர்ந்த காடுகளில் சிட்டு என்ற ஒரு சிறிய அணில் வாழ்ந்தது. காடு அவனின் வீடு, அவனுக்கு ஒவ்வொரு மரமும் உயிரினமும் அவனின் உயிர். ஒரு நாள் காடு முழுவதும் ஒரு பெரிய புயல் வரும் செய்தி பரவியது. புத்திசாலியான பழைய ஆந்தை காட்டுத் தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லா விலங்குகளும் உணவையும் தங்கள் வீடுகளையும் பலப்படுத்தி புயலை எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தியது. காடில் உள்ள அனைவரும் புயலுக்கு தயாராகும் பணியில் மூழ்கியிருந்தனர், மந்தமான ஒரு பெரிய சோம்பேறி கரடியை தவிர. சிட்டு சோம்பேறி கரடியை கவனித்து கவலைப்பட்டு கரடிக்கு பேச வந்தது. கரடி, நீ புயலுக்கு தயாராக வேண்டும், இது மிக பெரியது, சிட்டு சிந்தனை மிக்கதாக கூறியது. கரடி அலட்டாமல், கவலைப்படாதே சிறியவனே, எனக்கு ஒரு வலுவான குகை உள்ளது, நான் எதையும் தூக்கிவிடலாம், நீ உன் தயாரிப்புகளை கவனிக்க வேண்டும் என்றான். சிட்டு எளிதில் கைவிடாதவனாக வேறு ஒரு திட்டத்தை சிந்தித்தது. கூடுதல் உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களை சேகரிக்கத் தொடங்கியது. இரட்டிப்பு உழைக்க வேண்டியிருந்தாலும். தானே சேர்த்து கொண்டிருக்கும் போது கரடியின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டான். புயல் இறுதியாக வந்தபோது யாரும் நினைத்ததைக் காட்டிலும் கடுமையானது. காற்று துரத்தியது, மழை பெருகியது. சிட்டுவின் தயாரிப்புகள் அதன் கூடை பாதுகாப்பாகவும் உறுதியானதாகவும் இருப்பதற்கு பயனாயின. ஆனால் புயல் முடிந்தவுடன் சிட்டு கரடியை பற்றி கவலை அடங்கவில்லை. புயல் முடிந்த பின்னர் சிட்டு கரடியின் குகைக்கு ஓடினான். நுழைவு வாயில் விழுந்த கிளைகளும் பண்டல்களும் மூடியிருந்ததை அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தான். தன்னுடைய அனைத்து வலிமையையும் பயன்படுத்தி நுழைவு வாயிலை சுத்தம் செய்யத் தொடங்கினான். சில மணி நேர கடின உழைப்பின் பின்னர் இறுதியாக கரடியை பத்திரமாக வெளியேற்ற முடிந்தது. கரடி வெளியே வந்து அதிர்ச்சி அடைந்து நன்றியுடன், சிட்டு, நீ என்னை காப்பாற்றினாய். புயலை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன், நீ இல்லையென்றால் நான் கடும் பிரச்சனையில் சிக்கியிருப்பேன் என்றான். சிட்டு புன்னகையுடன், நாம் ஒருவருக்கொருவர் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கரடி, எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவி தேவைப்படுவோருக்கு உதவவும் மிக முக்கியம் என்றான். அந்த நாள் முதல் கரடி தனது வழிகளை மாற்றிக்கொண்டான். அவன் அதிக பொறுப்பாளராக மாறி சிட்டுவின் தன்னலமற்றதை நினைவில் கொண்டிருந்தான். காட்டு விலங்குகள், தயாரிப்புகள் மற்றும் ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொள்ளுதல் பற்றிய ஒரு மதிப்பிற்குரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். சிட்டுவின் பெரிய இதயத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றனர். அதன்பின் காட்டு சமூகமே சிறந்து வளர்ந்தது. ஒவ்வொருவரும் மற்றவர்களின் நலனில் பங்களித்து சிட்டு செய்ததைப் போல. இந்த கதையின் போதனை என்னவென்றால், நாம் எதிர்காலத்தை முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும்.